வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது, முக்கியமாக ஆப்ஷன் செல்லிங்கில் வரும்போது, நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன அப்படின்ட்டு. முதல்ல ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படி இப்படின்ட்டு அயன் கவுண்டர் அப்படி இப்படின்னு புது புது பேரெல்லாம் நீங்கள் கேள்விப்படும்போது, கேலண்டர் ஸ்ப்ரெட்னு ஒரு வார்த்தை உங்கள் காதில் விழும். அப்புறம் தேடி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது, இது எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதுக்கு எப்படி பே ஆஃப் பார்க்குறது, இதை எப்படி நம்ம முறையாக செய்கிறது அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கேலண்டர் ஸ்ப்ரெட்னா என்ன, அதோட குணாதிசயம் என்ன, அதை எப்படிலாம் நீங்கள் வந்து நிர்வாகம் பண்ணணும், அதில் வந்து எப்படி லாபம் சம்பாதிக்கிறது, அதோட குணாதிசயங்கள் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இது பார்த்து முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? முக்கியமாக இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் நான் இப்போ ஏன் பேசுகிறேன்னா, கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கும் லோ வாலட்டாலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ மார்க்கெட் லோ வாலட்டாலிட்டியில் இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். சரி, இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். பெரும்பாலான மக்கள் வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்லாம் நான் தூரமாக கால் போட்டு நீங்கள் விற்பீங்க. இதுக்கு பேர் தான் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். வந்து நிஃப்டியாக இருந்தால் ஒரு 500 பாயிண்ட் தள்ளி, பேங்க் நிஃப்டியாக இருந்தால் ஒரு 1500 பாயிண்ட் தள்ளி தான் விற்பீங்க. புதுசாக வர்றவங்க எல்லாருமே இங்கே தான் பார்ப்போம். இந்த பே ஆஃப் டயக்ராமும் இப்படி தான் இருக்கும். ஸோ நடுவில் என்னென்னா ப்ராஃபிட்டு, இந்த பக்கம் போனால் லாஸ். சரிங்களா? இதிலிருந்து அப்கிரேடாக என்ன பண்ணுவாங்கன்னா, அயன் கவுண்டர் பண்ணுவாங்க. இங்கே செல் பண்ணுவாங்க, தூரமாக பை பண்ணுவாங்க. ஒரு 500 பாயிண்ட் தள்ளி செல் பண்ணால் ஒரு 700 பாயிண்ட் தள்ளி ரெண்டு பக்கமும் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் அயன் கவுண்டர்னு பேர். கொஞ்ச நாள் வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணிவிட்டு இந்த கொரோனா ஃபால், 2008 ஃபால் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அயன் கவுண்டர் போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட் ப்ராஃபிட், லிமிடெட் லாஸ். சரிங்களா? ஷார்ட் ஸ்ட்ராங்கிளில் பார்த்திங்கன்னா வந்து அன்லிமிட்டெட் லாஸ் இருக்கும், ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அயன் கவுண்டரில் ப்ராஃபிட்டும் கம்மி, லாஸும் கம்மி, வின் ரேட்டும் ரொம்ப கம்மி. இதில் உள்ள தலைவலி பார்த்திங்கன்னா அயன் கவுண்டர். ரைட்டுங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு டேஸ்ட் ட்ரேட் அந்த வெப்சைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட்னு ஒன்று போடுவாங்க. முதல்ல ஸ்ப்ரெட் அப்படின்னால என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ப்ரெட் அப்படின்னால என்ன அர்த்தம்னா வந்து ரெண்டு பண்ணுறீங்க, ஒன்று பை இன்னொன்று செல்லு பண்ணிங்கன்னா தான் அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு பேர். இது வெர்டிக்கல் ஸ்ப்ரெட்டு, டெபிட் ஸ்ப்ரெட்டு, கிரெடிட் ஸ்ப்ரெட்னு ஏகப்பட்ட பேர் வரும். ஆனால் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் ஸ்ப்ரெட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பை பண்ண போகிறீங்க, இன்னொன்று செல் பண்ண போகிறீங்க. இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து நீங்கள் ஆப்ஷன்லேயும் பண்ணலாம், ஃபியூச்சர்லேயும் பண்ணலாம். ஃபியூச்சருக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதில் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ இங்கிலீஷ்லேயே இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். ஒன்று பை பண்ணுறீங்க, இன்னொன்று செல் பண்ணுறீங்க. அது வந்து ஆப்ஷன், ஃபியூச்சர் ரெண்டுலேயுமே பண்ணலாம். ரெண்டுமே தனித்தனியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்பைரியில் செல் பண்ணணும், இன்னொரு எக்ஸ்பைரியில் வந்து அந்த கான்ட்ராக்டை பை பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் 18,000 இருக்குன்னா 18,000 கரண்ட் வீக்கில் செல் பண்ணுங்கள், அடுத்த வாரத்தில் பை பண்ணுங்கள். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், சேம் அண்டர்லைன். அதில் நிஃப்டினா இதில் நிஃப்டி, அதில் பேங்க் நிஃப்டினா இதில் பேங்க் நிஃப்டி, அதில் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா இதில் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதில் ஒரு லாட்னா இதில் ஒரு லாட். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேருங்க? கேலண்டர் ஸ்ப்ரெட்னு பேர். அதோட பே ஆஃப் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். நடுவில் நின்னா கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல விற்றீங்களோ அங்கே நின்னா கொள்ள லாபம். அந்த பக்கமும் இந்த பக்கமும் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட இதோட பே ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ஃப்ளையோட பே ஆஃப் மாதிரியே இருக்கும். அதாவது நடுவில் நின்னா நல்ல காசு, இந்த பக்கம் போச்சுன்னா பெருசாக காசு இருக்காது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இங்கே நடுவில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 குறைவு. என்னைக்காவது ஒரு நாள் ஆடி, ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் நிற்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேர், இந்த பக்கம் பேர். ஆனால் நல்லா விலகிட்டாலும் பார்த்தீங்கன்னா லாஸ் நல்லா பழுத்துரும், நிறையா அதிகமாகவே இருக்கும். ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட்டோட குணாதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே விற்றீங்களோ அங்கே நின்றுச்சுன்னா உங்களுக்கு லாபம் அதிகம். அந்த பக்கம் போயிட்டாலோ இல்லை இந்த பக்கம் போயிட்டாலோ கிட்டத்தட்ட ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் சொல்கிறத விட ஸ்ட்ராடல் மாதிரி, ஸ்ட்ராடல் மாதிரி நீங்கள் அத்தி மணியில் விற்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு லாபம் இருக்கும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பைரியில் விற்றுடணும், இன்னொரு எக்ஸ்பைரியில் வாங்கிடணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும், அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும், அதே நம்பர் ஆஃப் லாட்ஸ் இருக்கணும். நிஃப்டினா நிஃப்டி, அதே அண்டர்லைன் இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போது கேலண்டர் ஸ்ப்ரெட் இல்லாமல் நம்ம என்னென்னலாம் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் புல்லிஷ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பை ஆப்ஷன் பண்ணுவீங்க. பை ஆப்ஷன் பண்ணிங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு லாபம் வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து புல் கால் ஸ்ப்ரெட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காலை வாங்கிருங்க, காலை வாங்கிட்டே உங்களுக்கு பயம், அப்படியே டிகேஆர்மெண்ட், அதனால் ஒரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி இன்னொரு காலை விற்றுருங்க. இதை காலை வாங்கிட்டு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி ஒரு காலை விற்றுட்டிங்கன்னா இது புல் கால் ஸ்ப்ரெட்னு பேர். அது பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கும், லாஸும் கம்மியாக இருக்கும். ப்ளைனாக பை பண்ணால் நிறையா ப்ராஃபிட் வருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலாக நீங்கள் மல்டிபிள் லாட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லாட்டு பை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 4 புல் கால் ஸ்ப்ரெட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லாபம் வந்து அது வந்து சமன் செய்யப்படும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்க, இதுக்கு இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புல்லிஷிக். சரிங்களா? இப்போ கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் 2 டைப் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஒன்று ஃபியூச்சரு, இன்னொன்று ஆப்ஷன். ஃபியூச்சருக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி, அதாவது கரண்ட் மந்த் ஃபியூச்சருக்கும் நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஆகஸ்ட்டில் இருக்கும். ஆகஸ்ட்டுக்கும் செப்டம்பருக்கும் உள்ள ப்ரீமியம் டிஃபரன்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படையில் வந்து இது ஒரு 50 ரூபா இருக்கும்.
இது ₹100 அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆர்பிட்ரேஜ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ₹50 டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ₹100 இருந்ததுன்னா எங்கே குறையா இருக்கோ அங்கே வாங்கலாம், எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே விற்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப அரிதாலும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படியே கிடைச்சாலும் ஃபியூச்சருக்கு நீங்கள் பே பண்ணுற எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஒன்றும் ஒர்த்து இல்லை. பெரும்பாலும் வந்து இந்த நிஃப்டி அதாவது கேலண்டர் ஸ்ப்ரெட் ஃபியூச்சரில் பண்ணுறது நல்லது கிடையாது, ஆப்ஷனில் தான் பண்ணணும். இல்லைங்களா? இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டை ரெண்டாக பிரிக்கலாம், டெபிட், கிரெடிட். டெபிட் கேலண்டர் ஸ்ப்ரெட், கிரெடிட் கேலண்டர் ஸ்ப்ரெட்னு கூட வச்சுக்கலாம். இல்லை கேலண்டர் ஸ்ப்ரெட்னாலே டெபிட் தான். சரிங்களா? இன்னொன்று வந்து ரிவர்ஸ் கேலண்டர் ஸ்ப்ரெட்னு வச்சுக்கலாம். அது என்ன டெபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று செல் பண்ண போகிறீங்க, ஒன்று வந்து பை பண்ண போகிறீங்க. கரெக்டுங்களா? ஒன்று விற்க போகிறீங்க, ஒன்று வாங்க போகிறீங்க. வாங்கிறது அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் டெபிட்னு பேர், அதாவது கடன்னு பேர். சரிங்களா? விற்கிறது அதிகமாக இருந்தால் அது வந்து வரவுன்னு பேர், அதனால் கிரெடிட்னு பேர். இவ்வளோதான். சரிங்களா? ஆனால் கேலண்டர் ஸ்ப்ரெட்னு சொன்னாலே நீங்கள் வாங்குறது தான் அதிகமாக இருக்கும். அது என்னன்னு நான் பின்னால் சொல்கிறேன். பெரும்பாலும் வந்து டெபிட் கேலண்டர் ஸ்ப்ரெட் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். நம்ம டெபிட் கேலண்டர் ஸ்ப்ரெட்னா என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? டெபிட்னா நான் சொன்ன மாதிரி கிட்ட இருக்கிற எக்ஸ்பைரியில் நீங்கள் விற்கணும், தூரமாக இருக்கிற எக்ஸ்பைரியில் வாங்கணும். ஒரு உதாரணத்துக்கு இது வந்து வீக்லியில் விற்கும்போது எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட ₹100 இருக்கும். மந்த்லியில் வாங்கும்போது ₹300 இருக்குது. வாங்கும்போது ₹300 வாங்குறீங்க, ஆனால் விற்கிறது ₹100 தான் விற்கிறீங்க. சரிங்களா? ஆனால் இது வந்து இந்த வாரம் சீக்கிரமாக கரைஞ்சிரும், ₹100 வேகமாக கரைஞ்சிரும். ஆனால் மாதத்தில் வாங்கினீங்கல்ல, மாத எக்ஸ்பைரியில் வாங்கினீங்கல்ல, அது வேகமாக கரையாது. ஏன்னா அது மாத கடைசியில் தான் கரையும். அதுதான் கேலண்டர் ஸ்ப்ரெட். ஆக நீங்கள் விற்கிறது ₹100, வாங்குறது ₹300, டெபிட் எவ்வளோங்க? ₹200 நீங்கள் கையிலேருந்து கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் தாங்க டெபிட் கேலண்டர் ஸ்ப்ரெட். இதே இது ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து வீக்லியில் வாங்கிட்டு மந்த்லியில் விற்றீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது? உங்களுக்கு ₹200 வரவு. ஆனால் இது பயன்படுத்த மாட்டோம். பெரும்பாலும் வந்து ரிவர்ஸ் கேலண்டர் ஸ்ப்ரெட் பயன்படுத்த மாட்டோம். அதுக்கு நேரடியாகவே மந்த்லியில் விற்றுட்டு போயிடலாம். அது எதுக்கு வீக்லியில் வாங்கிட்டு மந்த்லியில் விற்கிறது? நேரடியாக என்ன செய்யலாம்? மந்த்லியில் விற்றுட்டு போகலாம். அதனால் இது பெரும்பாலும் வராது. நம்ம எது பயன்படுத்தோம்னா டெபிட் கேலண்டர் ஸ்ப்ரெட் தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். இதுதான் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் டேஸ்டி சைடு வெப்சைட்டோ இல்லை மேலை நாடுகளில் உள்ள வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் தான் ரொம்ப அதிகமாக சொல்லியிருப்பாங்க. சரி, இது என்ன டைமுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும். ஒன்று ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமைக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதன்கிழமைக்கு நல்லாயிருக்கும். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது வெள்ளிக்கிழமை எடுத்திங்கன்னா 3 நாள் நைட்டை கிராஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா நீங்கள் ஒரு புட்டையோ ஒரு காலையோ விற்றீங்கன்னா உங்களுக்கு டைம் டிக்கே இருக்கும். ஆனால் கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் டைம் டிக்கே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா ஒன்றில் விற்கிறீங்க, இன்னொருத்தில் வாங்கிறீங்க. கரெக்டுங்களா? அப்போது இதுக்கு ஒரு டிகே இருக்குது, இதுக்கு ஒரு டிகே இருக்குது. இந்த 2 டிகேக்குள்ள வித்தியாசம் தான் உங்களுக்கு லாபம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வீக்லியில் விற்றுறீங்க, மந்த்லியில் வாங்கிறீங்க, ரெண்டுலேயுமே டிகே இருக்குது. விற்றதுலேயும் டிகே இருக்குது, வாங்கினதுலேயும் டிகே இருக்குது. ஒரு நாள் நைட்டில் வந்து அந்த டிகே பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, வித்தியாசங்கள் பெருசாக இருக்காது. ஆனால் 3 நாள் கிராஸ் பண்ணும்போது அந்த வித்தியாசம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் வெள்ளிக்கிழமை கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறது நல்லாயிருக்கும். சரி, இது போக அப்புறம் என்னங்க, வெனஸ்டே அதாவது புதன்கிழமையும் நல்லாயிருக்கும். ஏன் புதன்கிழமை நல்லா இருக்குன்னா புதன்கிழமை நைட்டுக்கு அப்போ மறுநாள் வந்து எக்ஸ்பைரி இல்லையா? அப்போ டிகேயோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டிபியோட ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் புதன்கிழமை பண்ணிங்கன்னா நீங்கள் விற்றது வேகமாக கரைஞ்சிரும், வாங்கினது வந்து மெதுவாக தான் கரையும். ஆனால் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ பண்ணிங்கன்னா மறுநாள் டிகியோட ஸ்பீடு அதிகமாக இருக்காது. இல்லைங்களா? குறைவாக தான் இருக்கும். அதனால் வந்து இது வெள்ளிக்கிழமை ஏன் 3 நாள் நைட்டை கிராஸ் பண்ணுறீங்க? புதன்கிழமை நைட்டு வந்து வேகமாக கரையுது. இந்த 2 நாளில் மட்டும்தாங்க ரொம்ப அதிகமாக கரையும், ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் மற்ற நாளில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அவ்வளோ அதிகமாக கிடையாது. சரி, இது என்னென்ன சுச்சுவேஷனில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ எல்லாம் விக்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும், 15க்கு கீழே போதும், சரிங்களா? அப்போ எல்லாம் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஓடிஎம்மில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது, நீங்கள் ஏடிஎம் தான் செல் பண்ணி ஆகணும். ஏடிஎம்மில் செல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அத்திமணியில் செல் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது, அதனால் பை பண்ணுறீங்க. விக்ஸ் அதிகமாகும்போது கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் லாபம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, எப்போலாம் மெகா ஈவெண்ட் வரப்போதோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது 10 நாளில். அப்போ கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா விக்ஸ் ஏறும். வாலட்டிலிட்டி ஏற நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுருக்கீங்களா, மந்த்லியில் இல்லை அடுத்த வாரத்தில் பை பண்ணி வச்சுருக்கீங்களா, இதோட ப்ரீமியமும் ஏறும். ஆனால் இப்போ நீங்கள் விற்றது வந்து இறங்கும், ஏன்னா எக்ஸ்பைரி கிட்ட வருது. ஆனால் ஈவெண்ட்டை பொறுத்து என்ன ஆகும்னா அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ வந்து விக்ஸ் ஏற ப்ரீமியம் ஏறும். ஸோ இந்த 2 சினாரியோவில் மட்டும்தான் நீங்கள் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது.
இதில் உள்ள பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜின் ரொம்ப 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 கம்மி. நீங்கள் ஒரே அண்டர்லைங் யூஸ் பண்ணி ஒரே இது அண்டர்லைங் வந்து சேம் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சிலேருந்து மார்ஜின் ரொம்ப 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 குறையாதான் இது பண்ணுவாங்க. ஷார்ட்டர் எக்ஸ்பைரியில், அதாவது நீங்கள் நான் டெபிட் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னு அது நினச்சிக்கிறேன். நீங்கள் குறைவான எக்ஸ்பைரியில் விற்கிறதுனால வேகமாக கரையும், லாங்கர் எக்ஸ்பைரியில் டிகே ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இதுதான் இதோட இது. ஐவி ஸ்பைக் எப்போல்லாம் இதாகுதோ, ஐவி ஸ்பைக்னா வோலட்டாலிட்டி எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இதுக்கு ரொம்ப நல்லது, நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அப்புறம் நாங்கள் பண்ண வேண்டியதானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இது எப்படி பண்ணுவாங்கன்னா புட் கேலண்டர். புட் கேலண்டர்னு என்ன அர்த்தம்? இந்த வாரத்தில் விற்றுறீங்க, அடுத்த வாரத்தில் வாங்குங்க, இல்லைன்னா மாதத்தில் வாங்குங்க. இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா புல்லிஷுக்கு வந்து புட் கேலண்டர் யூஸ் பண்ணுவாங்க. பேரிஸுக்கு வந்து கால் கேலண்டர். அதாவது இந்த வாரம் அடிமணியில் காலை விற்றுருவாங்க, அடுத்த வாரத்தில் வாங்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா மாதத்தில் வாங்கிடுவாங்க. அது கேலண்டர் ஸ்ப்ரெட். இல்லை எனக்கு வியூவே இல்லை அப்படின்னா வந்து ரெண்டும் பண்ணலாம். கேலண்டர் புட் கேலண்டர் ரெண்டும் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் டபுள் கேலண்டர்னு பேர். அது கூட பண்ணலாம். சார் ரேஞ்ச் பவுண்டு வியூவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், டபுள் கேலண்டர் பண்ணலாம். இதுலேயே நிறையா ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து 17,000 புட்டு விற்கிறீங்க. 17,000 புட்டு தான் வாங்கணும். 17,000 வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 200 பாயிண்ட் கீழே தள்ளி வாங்குறீங்க, 16,800 புட்டு வாங்குறீங்க. அப்படி வாங்கினீங்கனால் அதுக்கு பேர் டயகனல் கேலண்டர் ஸ்ப்ரெட். அதாவது ஒரே இது வாங்கினீங்கன்னா அது வந்து ட்ரெடிஷ்னல் கேலண்டர் ஸ்ப்ரெட். கீழே 200 பாயிண்ட் கீழே வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க, டயகனல் கேலண்டர் ஸ்ப்ரெட். ஸோ அதை கூட பண்ணலாம். இது பேரிஷ்லேயும் பண்ணலாம், புல்லிஷ்லேயும் பண்ணலாம். இந்த டபுள் கேலண்டர் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து டபுள் டயகனல் கேலண்டர் ஸ்ப்ரெட்டும் நீங்கள் பண்ணலாம். 200 பாயிண்ட் தள்ளி வாங்கினேன். ஆனால் அதோட ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 லாட்டு விற்றீங்கன்னா 8 லாட்டு வாங்குவாங்க, 2 லாட்டு நேக்கடாக வச்சுப்பாங்க. ஏன்னா அதிகமாக டெபிட் கொடுக்கறதுல அவங்களுக்கு மனசு வராது. அதனால 2 லாட் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிப்பாங்க, 2 லாட்டு குறைவாக வச்சுப்பாங்க. 10 லாட்டு விற்பாங்க, 2 லாட்டு வாங்கிப்பாங்க. இந்த டயகனல் பண்ணுறது இல்லைன்னா வந்து ஒரே ரேஷியோவில் பண்ணாமல் கொஞ்சம் ரேஷியோ கம்மியாக பண்ணுறது, இது எதுவுமே பார்த்திங்கன்னா லாங் ரனில் நல்லது கிடையாது. இது பார்த்திங்கன்னா வந்து லாஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. பண்ணனா 1:1 பண்ணணும், சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பண்ணணும். டயகனல் பண்ணனா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது, ஆபத்து. சரிங்களா? சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் பண்ணணும், அதான் நல்லது. ரைட். என்ன கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இது வந்து மெச்சூர்டு மார்க்கெட், யூஎஸ் மெச்சூர்டு மார்க்கெட்டில் தான் வேலை செய்யும், லோ பிட்டால் மட்டும்தான் வேலை செய்யும். நிஃப்டியில் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? S&P 500 மாதிரி ஒரு யூஎஸ் மார்க்கெட்டில் தான் அதிகமாக வேலை செஞ்சுருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் அது கொடுக்குற காசு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. ரிட்டன் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அதோட ரிட்டன் வந்து ரொம்ப 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 குறைவு. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டேங்க. பேக் டெஸ்ட் பண்ணதில் என்ன அர்த்தம்னா, இது ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் வருது. எப்போ கண்டிஷன்னா, நீங்கள் வீக்லியில் விற்கணும், 2 மாதம் கழித்து வாங்கணும். 2 மாதம் கழித்து வாங்கணும். அடுத்த வாரம் வாங்கக்கூடாது, மாதத்தில் வாங்கக்கூடாது, 2 மாதம் கழித்து வாங்கணும். இந்த வித்தது இருக்குல்ல வீக்லி, அதை வந்து அடுத்தடுத்த எக்ஸ்பைரிக்கு ரோல் பண்ணி நீங்கள் காசு சம்பாதிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சவொடனே அடுத்த எக்ஸ்பைரியில் விற்கணும், இந்த பையை அப்படியே வச்சுக்கணும், அடுத்த எக்ஸ்பைரி வைக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸ்பைரியில் வைக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸ்பைரியில் வைக்கணும். இப்படியே பண்ணி நீங்கள் லாபம் சம்பாதிக்கணுங்களா? லாங்கர் எக்ஸ்பைரியில் பெருசாக லிக்விடிட்டி இருக்காது, ரொம்ப நாள் கமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டில் லாங்கர் எக்ஸ்பைரியில் உங்களுக்கு நிறையா லிக்விடிட்டி இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? எவ்வளவும் பண்ணி நிஃப்டியில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னா 5 பாயிண்ட் வருது ப்ராஃபிட் பேக் டெஸ்டிங்கில். 5 பாயிண்ட்னா யோசிச்சுங்க. ஓகேங்களா? 5 × 50 லாட் சைஸ்னால் 250 ரூபா இருக்குது ஒரு லாட்டுக்கு. ஆனால் அதோட ரிஸ்க் ரொம்ப அதிகம். பேங்க் நிஃப்டியாக இருந்தால் 10 பாயிண்ட் இருக்குது. 10 பாயிண்ட் 25 போட்டிங்கன்னா 250 இருக்குது. நான் சொல்கிறது நீங்கள் சிஸ்டம் படி நீங்கள் நைட்டு க்ரியேட் பண்ணிட்டு மறுநாள் காலையில் கட் பண்ணுறது சொல்கிறேன். இவ்வளவும் பண்ணால் கூட இதில் உள்ள ஸ்பீடு வந்து, இதில் உள்ள ரிட்டன் வந்து ரொம்ப 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 கம்மி. கொஞ்சம் ரிட்டன் அதிகமாக வரணும்னா லாங்கர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இந்த காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி அது கொடுக்குற ட்ராடவுன் இருக்கு, அதை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட்னா அகாடமிக் பர்பஸ்க்கு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இல்லைங்களா? நான் நெட்டில் பார்த்தேன், இது நல்லா இருக்குமே, இது பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, விக்ஸ் இறங்கும் போது உங்களுக்கு லாஸ் ஆகும், மார்க்கெட் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் ஆகும், மார்க்கெட் அங்கேயே நிற்கணும், ஐவி ஸ்பைக் ஆகும். யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட் அங்கேயே நிற்கணும், ஐவி ஸ்பைக். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? டெக்னிக்கலாக அது நடக்காது இல்லையா? ஐவி ஸ்பைக் ஆகும்போது மார்க்கெட் மூவ் ஆயிரும் இல்லையா? ஸோ இது ரொம்ப அரிதிலும் அரிதாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. ரெண்டும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ரெண்டும் சேமாக எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் ரீட்டைலராக வந்து இதில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இதில் எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ளேயும் ப்ரைஸ் மாறிடும்.
அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் வாங்கணும் நீங்கள். இல்லைனா சேம் டைமில் வந்து பேஸ்கெட் ஆர்டரில் போகணும். ரைட்டுங்களா? லாங்கர் எக்ஸ்பைரேஷனில் லிக்விடிட்டியே இருக்காது. பெரிய பிரச்சனை. நீங்கள் வருத ப்ராஃபிட்டே ₹5, அதை நீங்கள் எக்ஸிட் பண்ணக்குள்ளே டக்குன்னு போயிடும். கரெக்டுங்களா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இதில் என்ன தான் அப்படின்னா, இந்த டெபிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் மூவ் ஆனாலே உங்களுக்கு பிரச்சனை. மார்க்கெட் அங்கேயே நிற்கும் போது விக்ஸ் குறைஞ்சிரும். விக்ஸ் குறைஞ்சாலும் பிரச்சனை. மார்க்கெட் மூவ் ஆனாலும் பிரச்சனை. அங்கேயே நின்று விக்ஸ் குறைஞ்சா, மார்க்கெட் அங்கேயே நின்று விக்ஸ் குறைய தானே செய்யும். அங்கேயே குறைஞ்சாலும் பிரச்சனை. அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு இருக்குல்ல, இது ரொம்ப 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 லோ. கொடுக்க போகிறது ₹250 ப்ராஃபிட்டு. ஆனால் லாஸ் வந்துச்சுன்னா ₹4000, ₹5000, ₹10,000 வரும் ஒரு லாட்டுக்கு. சரிங்களா? அண்ட் எம்டிஎம் ஸ்விங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது பண்ணாதீங்க. அது என்னுடைய கருத்து. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருந்து அது நல்லா வேலை செஞ்சதால் நீங்கள் கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதெல்லாம் நான் விட்டுட்டேன். கேலண்டர் ஸ்ப்ரெட்னு ஒன்று வேலை செய்யணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ணதுன்னா நான் எப்போ பண்ணுவேன்னா, எக்ஸ்பைரிக்கு 2:30 மணிக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டிகே வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். அங்கே மட்டும் கொஞ்சம் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? சரி, இதுக்கு என்ன இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? புட் கேலண்டர் பண்ணுறது பதிலாக நீங்கள் நேரடியாக புட் கிரெடிட் ஸ்ப்ரெட்டே பண்ணிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு புட்டை விற்றுருங்க. ஓடிஎம்லையோ இல்லை ஏடிஎம்லையோ கீழே 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி ஒரு புட்டை வாங்கிருங்க. விற்றுருங்க, 2 வாங்கிருங்க. அதுதான் புட் கிரெடிட் ஸ்ப்ரெட். முடிஞ்சு போச்சு. கால் கேலண்டருக்கு பதிலாக கால் கிரெடிட் ஸ்ப்ரெட். மேலே ஒரு காலை விற்றுருங்க, அதுக்கு மேலே ஒரு 200 பாயிண்ட் தள்ளி கால் வாங்கிருங்க. விக்ஸ் அதிகமானாலும் பிரச்சனை இல்லை. ஒன்று விற்றுருக்கீங்க, இன்னொன்று வாங்கியிருக்கீங்க. பெருசாக பாதிப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பெருசாக பாதிப்பு இருக்காது. சரிங்களா? டபுள் கேலண்டர் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க? மேலே கால் கிரெடிட் ஸ்ப்ரெட், கீழே புட் கிரெடிட் ஸ்ப்ரெட். அயன் கான்ட்ராக்ட் போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. டயகனல் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் நேரடியாக இதை மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் கேலண்டரில் கால் கேலண்டருக்கு பதிலாக கால் கிரெடிட் ஸ்ப்ரெட், புட் கேலண்டருக்கு பதிலாக புட் கிரெடிட் ஸ்ப்ரெட், டபுள் கேலண்டருக்கு பதிலாக அயன் கான்ட்ராக்ட் பண்ணாலே கேலண்டரில் என்ன ரிட்டர்ன் வருமோ அதை விட பெட்டராக ரிட்டர்ன் வரும். ரிஸ்க் அண்ட் ரிவார்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சக்ஸஸ் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கேலண்டர் ஸ்ப்ரெட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அவ்வளோ பெருசாக ரிட்டர்ன் இல்லை. பார்க்குறதுக்கும் பழகிறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் சரக்கு ஒன்றும் இல்லை. இந்தியன் மார்க்கெட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெருசாக வேலை செய்யலை. இது பண்ணாதீங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன சொல்யூஷன் நான் கொடுத்தணும் அதை நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு ஆல்டர்னேட்டாக நிறைய சொல்யூஷன் இருக்குது. வீக்லி ஆப்ஷன், மந்த்லி ஆப்ஷன், எல்லாத்துலேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இன்ட்ராடேல நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் பண்ணுங்கள். இப்போதைக்கு வேறு உங்களுக்கு வந்து லிவரேஜ் வரல. ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ப்ராஃபிட் பண்ண முடியும், எதில் அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் என்னோட பயிற்சி வகுப்பில் சொல்லி கொடுக்குறேன். சென்னையில் தமிழில் நடக்கு, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்கு. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு காணொலியை சந்திக்கலாம்.